வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் மரவள்ளிக்கிழங்குல சில்லி எப்படி போடுறதுன்னு செய்து காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு வாங்க மக்கள் காட்டுறதுக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு அறுத்து இல்லைங்களா, அந்த மாதிரி அறுத்து வச்சுருக்குறோம். உங்களால் பார்க்க முடியுது. ஓகேங்களா. இப்போ இதையே உடனடியாக டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குல செய்தது பார்த்துட்டுனா கீழே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். வழக்கம் போல் கடலை மாவு நல்லா இன்சுலேட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். கடலை மாவு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு. ஸோ மேலே எல்லாத்து மேலேயும் ஒரு லேயராக அது அப்ளை ஆகணும். ஓகேங்களா. கடலை மாவு, அதுக்கடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு. புதியவர்கள் போட்டுங்க, குடும்ப உறவுகள். இப்போ நம்ம பயன்படுத்துகிறது இன்க்ரீடியன்ஸ் 2. ஓகே. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் 2 பல இடத்துல ரோலிங் பண்ணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அந்த கிழங்கு மேலே இதையவே நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். நல்லா உருளைக்கிழங்கு போண்டாக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டக் 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 டக்குன்னு பண்ணிக்கலாம். இதோ இங்கே பாருங்கள், வரமிளகாய் தூள். அம்மா உப்பு ஒரு தண்ணியில் கலக்குங்க. அவ்வளோவா? போட்டுங்க. வரமிளகாய் தூள், மஞ்சள் பொடி, நாட்டு ரக மஞ்சள் தூள் 1. ஓகேங்களா. வழக்கம் போல் பெப்பர் கொஞ்சம். ஓகே. இப்போ இது கூட வேறு எதுவுமே சேர்த்துல. நல்லா பார்த்துங்க. கடலை மாவு நம்ம பவுன் ஃபுட்ஸோடைய இன்க்ரீடியன்ஸ் 2. புதியவர்கள் அரிசி மாவு போட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள், மஞ்சள், கொஞ்சம் பெப்பர். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் போட்டு கலக்கினது, சால்ட். ஓகே, சால்ட் வாட்டர்னே வச்சுக்கலாம். ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, நிறைய ஊற்றுங்க. சால்ட்டு வாட்டர். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றி அவ்வளோதான். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. சட்டன்னு தட்டி காய போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் இருங்க. மரவள்ளிக்கிழங்குல அற்புதமாக சில்லி செய்ய போகிறோம். ஊற்றிடுங்க. அவங்களுக்கு டக்குன்னு ஏதாவது அதிகமாகிட்டா என்ன பண்ணுறது. இனி தண்ணி வேணும் இருங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் 2 நல்லா தண்ணி இழுக்கும் சர்ன்னு. ஓகேங்களா. நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம். கொஞ்சம் தண்ணியோட்டு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். பாதி ஊற்றுங்க. நீங்கள் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். தண்ணியோட்ட தான் இருக்கணும். ஆனால் வந்து மேலே தண்ணி இழுக்காத மாதிரி எடுக்க போகிறோம். அதையும் பார்த்துங்க. இவ்வளோ தான் மக்களை. ஓகேங்களா. அற்புதமாக ரெடி. ஃபாஸ்ட் ஃபுட்டாக வேணும்னு கேட்டிங்களா, இதோ பெருசில் வைங்க. என்னைய ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிழங்கு மேலே எல்லாமே போண்டாவாக வரணும். ஓகே. சிம்பிளாக வாங்கின உடனே பச்சையாக அப்படியே உள்ள விட்டு தட்டி காய போடலாம் நீங்கள். ஓகேங்களா. வேகவெல்லாம் வைக்கல. ஸோ பேஸ்ட்டு நம்ம எப்பவும் இயற்கையாக இது பண்ணுற மாதிரி இது அதிகமாக நம்ம புளிக்க விட வேண்டாம். சரிங்களா. வழக்கம் போல் நான் வலது கைக்காரன் தான், இருந்தாலும் இடது கையிலும் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கை உங்களுக்கு சாரியோ அந்த கையில் பிடிச்சி எடுத்துக்கங்க. நான் இடது கையில் எடுக்கிறேன்னு நீங்கள் எடுத்துட வேண்டாம். இப்போ இங்கே பாருங்களேன், அப்படியே போண்டாவாக இருக்கும். ஆனால் சில்லி மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்குடைய சத்து வீணாகாத மாதிரி இருக்கும். எண்ணெய் இழுக்காது. உங்கள் கண்ணு முன்னாடி எவ்வளோ தண்ணி பக்குவத்தில் போட்டிருக்கிறேன், இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது, சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ எண்ணெய் இருக்குதுங்கிறது தெளிவாக பார்த்துக்கங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எல்லாத்து மேலேயும் இன்சுலேட் ஆகணும். நல்லா பார்த்துக்குங்க. அந்த கிழங்கு வெளியே தெரியக்கூடாது. மேலே ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு, அதாவது கடலை மாவு, நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் 2 ஃபுல்லாக அது மேலே ஒரு கேப்சூல் மாதிரி லேயர் மாதிரி படிஞ்சிடணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள சத்துக்களை வீணாகாமல் வேக வைக்க முடியும். உங்களால் பார்க்க முடியுது. சரிங்களா. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே, தெளிவாக பார்த்துங்க. 2 சேனலில் போய் கொண்டிருக்கிறது.
ஒன்று லைவ், இன்னொன்று எடிட்டட் வெர்ஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ நார்மல் வீடியோவாக பார்க்கணும்னு நினைக்கிற ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இதே வீடியோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் லைவ் சில இடங்களில் டக்குன்னு கிளாரிட்டி கம்மியாயிருதுன்னு. ஸோ இதே வீடியோவை இன்னொரு கோணத்தில் நீங்கள் பவுன் ஃபுட்ஸில் பார்க்கலாம். ரெண்டாவது அப்லோடு பண்ணுவோம். ஏற்கனவே அப்படி தான் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ராகி இட்லியும் கூட அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இப்போது. அதில் 10,000 பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இங்கே இருக்கிற 1.5 லட்சம் பேர் எடிட்டட் வெர்ஷனாக வேணும், இல்லை எடுத்த முழு வீடியோவாக வேணும்னா அதில் பார்த்துக்குங்க. பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் லைவில் ரியல் டைமிங் ரியல் கெப்பாசிட்டியில் எப்படி செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜெம்சிக்குள்ளே வந்துக்குங்க. பவுன் ஃபுட்ஸ் நேயர்கள். ஓகேங்களா? 2 சேனல்லையும் கீழே உள்ள இன்டர்லிங்க் வச்சுருக்கேன். லோகோ கிளிக் பண்ணி அங்கங்கே வந்துக்கலாம். ஜெம்சியில் இருக்கிறவங்க பவுன் ஃபுட்ஸுக்கு போய்க்கலாம், பவுன் ஃபுட்ஸில் இருக்கிறவங்க ஜெம்சியில் வந்துக்கலாம். நம்ம குடும்ப உறவுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லோரும் 2லையும் இணைந்து இருங்கள். நான் சொல்கிறது எதுக்குன்னு இப்போ புரியாது, வருங்காலத்தில் புரியும். ஓகேங்களா? புதியவர்களுக்கு ஜெம்சியில் இருக்கிற லட்சோப நல்லுள்ளங்கள் உடனடியாக பவுன் ஃபுட்ஸில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே இருக்குது சேனல் லோகோ. நம்ம பவுனம்மா ஃப்ரேமில் வாங்க. நம்ம பவுனம்மாவோட ஃபோட்டோ போட்டு தான் இருக்கும் பவுன் ஃபுட்ஸ்னு. பவுனம்மாவே நேரடியாகவும் நிகழ்ச்சி அதில் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான எடிட்டட் வெர்ஷன் அங்கே ஒருபாடு வரப்போகுது, ஏற்கனவே வந்துருக்கு. இப்போ இங்கே பாருங்கள். இப்போது இதோடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோங்களா? உள்ள வரைக்கும் பூமாவே வெந்தாச்சு. வேற லெவல் மக்களே, சான்ஸே இல்லை. எவளுக்கு கொடுத்து வச்சிருக்க போதும், கண்ணை மூடி கதை தூக்கி போட்ட உப்பு காரம் எல்லாம் அவ்வளவு தி பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா இனிமேல் தான் பொண்ணு பார்க்க போகிற மக்களே. சரிங்களா? எந்த மகாராணிக்கு கொடுத்து வச்சிருக்குதோ வந்து இந்த மாதிரி ஆண்டு அனுபவிச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, சரி இப்போ செகண்ட் செட்டு போடுவோம். ஓகே, பார்த்துங்க. பெருசில் வைமா தெரிக்குது, ஜாக்கிரதையாக போடணும். இது இன்னொரு அடசலுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் லுக் ஒன்று காமிச்சிட்டுங்களா? தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அற்புதமாக இருக்கு. அம்மா கொடுத்துருவோம், உடனே சாமி கட்டி வச்சுருவோம். சூப்பராக இருக்குங்க. வந்து சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குல சில்லியும் போட்டு சாப்பிடுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. மூட்டு வலி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் ரேஷன் பாம் ஆயிலில் சொல்கிறோம். நீங்கள் மூட்டு வலி உள்ளவங்க தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், உடல் சூடு உள்ளவங்க, புரோட்டீனால் பாதிப்பு உள்ளவங்க மரச்செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. பொதுவாக நம்மளுடைய வாழ்வியலில் சமையலுக்குத்தான் மரச்செக்கு நல்லெண்ணெய், மற்றபடி பொரிக்கிறதுக்கெல்லாம் கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். நம்ம இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்குது. இந்தாங்க கலருங்க. ரேஷன் பாம் ஆயிலை பற்றின ரிசர்ச் போயிட்டுருக்கிறனால நாங்கள் முழுக்க ரேஷன் பாம் ஆயிலை தான் பயன்படுத்துகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அடுத்த லைவுக்கு தயாராகுங்க. பவுன் ஃபுட்ஸ் நேயர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. இன்னும் நிறையா வீடியோக்கள் வருது பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்காக.